வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். ஒரு கார் டிரைவர் கார் ஓட்டுறது மட்டும் முக்கியம்னு நினைக்காம காருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பேசிக் தெரிஞ்சு வச்சிருந்தாதான் உண்மையாவே பெர்ஃபெக்ட் டிரைவர். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் உங்க டிரைவிங் ஸ்டைலே கண்டிப்பா மாறும். ஒரு விஷயத்த ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்னு தெரிஞ்சு வச்சு பண்றதுக்கும் எதுக்கு பண்றோம்னு தெரியாம பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் டிரைவிங் குவாலிட்டியே டோட்டலாகவே மாறும். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டிரைவருக்கு தேவையான முக்கியமான டெக்னிக்ஸை வீடியோவாக உங்களுக்கு காணிக்க எனக்கும் மோட்டிவாக இருக்கும். முதல்ல ஒரு டிரைவராக பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நின்றுட்டு இருக்க காரை நம்ம கைகளால் தள்ளும்போது நம்மளோட ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டால் தான் அந்த கார் நகரும். இதில் நமக்கு என்ன புரியுதுன்னா, நிற்கிற ஒரு ஆப்ஜெக்டை இனிஷியலாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய பவர் தேவை. அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு கியர் பண்ணுது. இப்போ இந்த காரை நான் தள்ளுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மூவிங், அதாவது இனிஷியலாக மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல் பவரும் கொடுத்து தான் தள்ளணும். இந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுது. ஒன்ஸ் கார் உருண்டு போக ஆரம்பிச்சதும் நம்ம பவரை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த வேலையை தான் செகண்ட் கியர் பண்ணுது. இன்னும் போக போக நம்ம கொஞ்சமாக பவர் கொடுத்தா போதும், காரே ஈஸியாக உருண்டு போய்கிட்டே இருக்கும். அந்த வேலையை தான் தேர்ட் கியரும் ஃபோர்த் கியரும் பண்ணுது. இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நட்டை இப்போ நம்ம கலத்த போகிறோம். அதுக்கு தேவையான சைஸில் ஒரு ஸ்பேனரும் நம்ம கையில் இருக்குது. இனிஷியலாக இந்த நட்டை நம்ம கலட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்பவே டைட்டாக இருக்கும், கரெக்டாக. அதனால இனிஷியலாக ரொம்ப அதிகமான பவர் கொடுத்து திருக்கணும். இந்த வேலையை தான் ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுது. கொஞ்சம் லூஸ் ஆனதும் ஒரு 3 ஸ்டெப் ஸ்பேனர் வச்சு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவோம். அதை தான் செகண்ட் கியர் பண்ணுது. ரொம்ப ஃப்ரீ ஆனதும் நம்ம கை வச்சே கலத்திடுவோம். அதை தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிளாக இந்த ஸ்க்ரூவை கலத்தி பார்ப்போம். ஸ்க்ரூவும் எப்போவுமே டைட்டாக தான் ஃபிட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற ஸ்க்ரூ டிரைவரும் நம்ம கையில் இருக்குது. இனிஷியலாக இந்த ஸ்க்ரூவை திருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பவர் கொடுத்து தான் லூஸ் பண்ணி விடுவோம். அதை தான் ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுது. கொஞ்சம் லூஸ் ஆனதும் ஒரு 3 ஸ்டெப்பு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு திருப்பி விடுவோம். அதை தான் செகண்ட் கியர் பண்ணுது. நல்ல லூஸ் ஆனதும் கை வச்சே திருக்கி எடுத்துருவோம். அதை தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கியர் பண்ணுது. இப்போ இந்த வீலை சுற்றி விடுறதுக்கு இனிஷியலாக ஒரு பவர் கொடுத்து சுற்றி விடுவோம். அதை தான் ஃபர்ஸ்ட் கியர் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் கியரோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கியரோட வேலை என்னன்னா, நின்றுட்டு இருக்கிற ஒரு காரை இனிஷியலாக மூவ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு பவர் தேவை. அதுவும் ஒரு ஸ்லோப் ரோட்டில், அதாவது ஒரு ஏத்தமான ரோட்டில் மூவ் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை. ஃபர்ஸ்ட் கியரில் தான் அந்த அளவுக்கு அதிகமான பவர் கொடுத்து ஒரு வெஹிக்கிளை இனிஷியலாக மூவ் பண்ண வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் கியர் வச்சு மூவ் பண்ணதும் நம்ம காரோட வீல் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். வீல் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சதும் பவர்ஃபுல் கியரான ஃபர்ஸ்ட் கியர் தேவைப்படாது. அதை விட கொஞ்சம் பவர் கம்மியான கியர் செகண்ட் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கியரை நம்ம காரில் எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போது, பள்ளம் குழிய கடக்கும் போது, கொஞ்சம் டிராஃபிக்கான ரோட்ல போகும்போது, சிம்பிளாக சொல்ல போனால் கொஞ்சம் ஸ்லோ மூவிங்ல இருக்கும்போது செகண்ட் கியர் யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா கார் கொஞ்சம் ரன்னிங்லேயே தானே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் கியரை விட கொஞ்சம் கம்மியான கியர் செகண்ட் கியரையே இது மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்றோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏறினதும் நம்ம காரோட வீல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அதனால காரை அந்த அளவுக்கு பவர் கொடுத்து தள்ளி விட தேவையில்லை, கொஞ்சமா பவர் கொடுத்தாலே போதும். அந்த நேரத்தில் செகண்ட் கியரோட பவர் கம்மியான தேர்ட் கியருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏறினதும் வீல் ரொம்பவே ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் தேர்ட் கியரோட பவர் கம்மியான ஃபோர்த் கியருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா கார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏறினதும் ஃபிஃப்த் கியரும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கியரில் ரொம்ப அதிகமான பவர் கொடுக்க தேவையில்லை. அப்புறம் நம்ம காரை ரிவர்ஸ் எடுக்கணும்னா ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கியரும் ஃபர்ஸ்ட் கியரும் சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் கியர் சிஸ்டம். இந்த கியர் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. கியர் சிஸ்டத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு நார்மல் டிரைவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் இதில் சொல்லித்தரேன். முக்கியமாக பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சாலே உங்களுக்கு கார் கிளச்சை ரிலீஸ் பண்ணுற ஸ்டைலை டோட்டலாக மாற்றுவீங்க. ஆக்சுவலாக மோஸ்டான டிரைவர்கிட்ட கியர்னா என்ன, கியர்னா எங்கே இருக்குன்னு கேட்டால் இதை தான் கியர்னு தொட்டு காட்டுவாங்க. இது ஒரு கியரை இன்னொரு கியர் கூட ஜாயின் பண்ண வைக்கிற ஒரு லிவர், அவ்வளோதான். இதை கியர் லிவர்னு தான் சொல்லணும். அப்போ ஆக்சுவலா கியர்னா என்ன, கியர்னு எதை சொல்லுவாங்க? இதுக்கு பேர் தான் ஆக்சுவலா கியர். இந்த கியர் மாதிரி 15-20 கியர் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் கியர் சிஸ்டம். இப்போ சொல்லுங்க, நம்ம பார்த்துட்டு இருக்க கியர் சிஸ்டம்ல எத்தனை கியர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1
2 3 4 5 6 7 8. இந்த கியர் சிஸ்டமில் மொத்தம் 8 கியர்ஸ் இருக்குது. இதில் 5 6 7 8 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 1 பார் 2 பார் 3 பார் 4 பார்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் காட்டுற இடம் தான் இன்ஜின்லேருந்து வர இன்புட் எனர்ஜி. ரைட் சைடு ஏரோ மார்க் காட்டுற இந்த ராடு தான் வீலுக்கு போகிற அவுட்புட் எனர்ஜி. இந்த கியர் சிஸ்டம் தான் நார்மல் டிரைவர்ஸ், முக்கியமாக பிகினர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சின்ன ஒரு பார்ட்ஸ். இதில் 1 பார் 2 பார் 3 பார் 4 பார்னு இருக்கிற இடத்த தான் கவுண்டர் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பேசிக்காக சிம்பிளாக பார்க்கலாம். இன்புட் ராட்லேருந்து வர எனர்ஜி கவுண்டர் ஷாஃப்ட் வழியாக அவுட்புட் ராடுக்கு போகும். இதுவே ஃபர்ஸ்ட் கியரில் என்ன நடக்கும்னா, இன்புட் ராட்லேருந்து வர எனர்ஜி கவுண்டர் ஷாஃப்டில் இருக்க 1 பார் அண்ட் 1 கியர்ஸ் வழியாக அவுட்புட் ராடுக்கு ட்ராவல் ஆகி போகும். இப்போ செகண்ட் கியரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சேம் ப்ராசஸ் தான். இன்புட் ராட்லேருந்து வர எனர்ஜி கவுண்டர் ஷாஃப்டில் இருக்க 2 பார் அண்ட் 2 கியர்ஸ் மூலமாக அவுட்புட் ராடுக்கு ட்ராவல் ஆகி போகும். அதே மாதிரி தேர்ட் கியரில் என்ன நடக்கும்னா, அதே ப்ராசஸ். இன்புட் ராட்லேருந்து வர எனர்ஜி கவுண்டர் ஷாஃப்டில் இருக்க 3 பார் அண்ட் 3 கியர்ஸ் வழியாக அவுட்புட் ராடுக்கு ட்ராவல் ஆகி போகும். இப்போ ஃபோர்த் கியரில் என்ன நடக்குதுன்னா, இன்புட் ராட்ல இருந்து வர எனர்ஜி டைரக்டா அவுட்புட் ராட் வழியா டிராவல் பண்ணி போகும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஃபோர்த் கியர்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செட்டிங்கும் பண்ணி பவர் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்த விஷயம் சரியா புரியலைன்னா ரிவைண்ட் பண்ணி இன்னொரு வாட்டி பாருங்க. ஏன்னா கார்க்குள்ள இருக்கிற கியர் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ல ஒரு பிகினர்ஸ்க்கு தேவையான 10% தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இதை நார்மல் டிரைவர்ஸும் முக்கியமா பிகினர்ஸும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர் பத்தி ஒரு நார்மல் டிரைவர் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம். முக்கியமா பிகினர்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே டிரைவிங்கும் படிங்க. இப்போ இந்த பிளாக் கலர்ல இருக்க இந்த ரெண்டும் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் இருக்க ஸ்லீவ் ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் டிராவல் ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்லீவ் தேர்ட் கியருக்கும் ஃபோர்த் கியருக்கும் டிராவல் ஆகும். முதல்ல ஃபோர்த் கியர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோர்த் கியர்ல ஸ்லீவ் 4ல போய் லாக் ஆகுது. தேர்ட் கியர்ல ஸ்லீவ் 3ல போய் லாக் ஆகுது. செகண்ட் கியரில் ஸ்லீவ் செகண்டில் போய் லாக் ஆகுது. ஃபர்ஸ்ட் கியரில் ஸ்லீவ் 1ல போய் லாக் ஆகுது. இதை ஏன் நார்மல் டிரைவர்ஸும் பிகினர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இந்த ஸ்லீவ் ஒரு கியர்ல இருந்து பிரிஞ்சு இன்னொரு கியர்ல ஜாயிண்ட் ஆகிற ப்ராசஸ் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகுதோ அவ்வளோ ஸ்பீடாக கியர்ஸும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்க கியர் சுற்றிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கியர்ல இருந்து வெளியில பிரிஞ்சு இன்னொரு கியர் கூட சொருகிறது அக்யூரேட்டாக நடக்கணும். அப்படி அதில் சின்னதாக ஏதாவது மிஸ்மேட்ச் ஆனால் கூட அவ்வளோதான், கியர் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆகி நம்ம காரே பிரேக் டவுன் ஆகி நடுவழியில் நிற்கிறதுக்கும் சான்ஸ் அதிகம். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் கியர் வெஹிக்கிளில் கிளச்சின்னு ஒரு முக்கியமான பார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. நாமளும் எல்லா வீடியோஸ்லையும் கியர் வெஹிக்கிளுக்கு உயிர் மாதிரியாக கிளச்சுங்கிற வேர்ட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நோட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிப்பட்ட கிளச் அப்படி என்னதான் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த கியர் சிஸ்டத்தோட பேசிக் ஃபங்க்ஷனை சொல்லி கொடுத்தேன். அடுத்தது கிளச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் பார்த்த கியர் சிஸ்டத்தை நம்மக்கிட்ட இருக்க ஒரிஜினல் கியர் சிஸ்டம் வச்சு மேனுவலாக ஒரு வாட்டி பார்த்துடலாம். மார்க் பண்ணி காட்டுற இடம் தான் நம்ம அனிமேஷனில் பார்த்த ஸ்லீவ். இந்த ஸ்லீவ் தான் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியருக்கு மாறி மாறி ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்தோம். டவுட் இருந்துச்சுன்னா அனிமேஷனை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. கியர் பாக்ஸ் பக்கத்தில் கியர் லிவர் இருக்குது, நான் அசிச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா? இப்போ கியர் நியூட்ரலில் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு கியராக போட்டு பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் கியர், இப்போ செகண்ட் கியர், இப்போ தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், அப்புறமா ரிவர்ஸ் கியர். மறுபடியும் நியூட்ரல் ஆக்கிடலாம். இப்போ இந்த ஸ்லீவ் ஒவ்வொரு கியர்ஸுக்கும் மாறி மாறி போகிறத மேனுவலாக பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க. கை வச்சு காட்டுற இந்த ரெண்டும் தான் ஸ்லீவ்ஸ். இந்த ஸ்டிக் வச்சு காட்டுற ஸ்லீவ் தான் ஃபர்ஸ்ட் கியருக்கும் செகண்ட் கியருக்கும் போகுது. இப்போ டச் பண்ணி காட்டுற ஸ்லீவ் தான் தேர்ட் கியருக்கும் ஃபோர்த் கியருக்கும் போகுது. கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், ஸ்லீவ் 1வது கியரில் லாக் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் கியர் ஆக்கலாம், ஸ்லீவ் 2வது கியரில் லாக் ஆகிடுச்சு. இப்போ நியூட்ரல் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஸ்லீவ் நடுவில் வந்துடுச்சு. இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் 3வது கியரில் லாக் ஆகிடுச்சு.
இப்போ 4th கியர் ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் 4வது கியரில் லாக் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நியூட்ரல் கொண்டு வந்துக்கலாம். இந்த ஸ்லீவ் நடுவில் வந்துடுச்சு. இதில் எந்த ஒரு மிஸ்மேட்சும் வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு கியர் சிஸ்டம் அவ்வளோ பெரிய காரில் ஒரு சின்ன சைஸில் ஃபங்க்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட 2 உள்ளங்கை அளவு தாங்க மொத்த கியர் பாக்ஸ் சிஸ்டமுமே இருக்கும். இந்த சின்ன கியர் பாக்ஸ் தான் அவ்வளோ வெயிட் உள்ள காரை அவ்வளோ ஆட்களை ஏற்றிக்கிட்டு அவ்வளோ லக்கேஜஸை சுமந்துக்கிட்டு போகுது. அப்படிப்பட்ட கியர் சிஸ்டத்தை நம்ம கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணணுங்க. கியர் சிஸ்டமை ஒவ்வொரு செகண்டும் பார்த்து கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கியர் வண்டிங்களுக்கு எல்லாம் ஹார்ட் மாதிரின்னு சொல்கிற கிளச்சை யூஸ் பண்ணுறோம். இதுதான் கிளச் பிளேட்னு சொல்லுவோம். கியர் வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் ஹார்ட் மாதிரி இதுதான். ஒரு நார்மல் டிரைவர் கிட்டேயோ இல்லை பிகினர்ஸ் கிட்டேயோ கிளச் எங்கே இருக்குன்னு கேட்டால் இதை தான் காட்டுவோம். இது கிளச் பெடல். இதை யூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி கியர்ஸை என்கேஜ் அண்ட் டிஸ்என்கேஜ் பண்ணுவோம். ஆனால் இதுதான் ஆக்சுவலாக கிளச். இந்த கிளச் பிளேட்டை மோஸ்ட்டாக நிறைய ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதுதான் ப்ரெஷர் பிளேட். இது கிளச் பிளேட் கூட அட்டாச் ஆகி இருக்கும். இந்த கிளச் பிளேட்டும் ப்ரெஷர் பிளேட்டும் சேர்ந்து தான் டோட்டல் கிளச் ஃபங்க்ஷன். இதில் இந்த ப்ரெஷர் பிளேட் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த கிளச் சிஸ்டம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கியர் சிஸ்டம் பக்கத்தில் எங்கே இருக்கும்னா, நாம இவ்வளோ நேரம் பார்த்த கியர் சிஸ்டமில் கட்டம் போட்டு காட்டுற இந்த பார்ட்ஸை அப்படியே இன்னொரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நாம் இவ்வளோ நேரம் பார்த்த அதே அனிமேஷன் இமேஜ் தான். அதை கலர்ஃபுல்லாக கிளச்சோடு சேர்த்து காட்டுறாங்க. டவுட் இருந்துச்சுன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிளச் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். கியர் சிஸ்டத்தோட ஜஸ்ட் பக்கத்தில் தாங்க இருக்கும். இது இன்புட் ராட்ல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த கிளச்சு எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோடி பார்க்கலாம். இந்த ஃபேனில் நான் விரல் வச்சு நோட் பண்ணி காட்டுற இடத்த கியர் சிஸ்டமில் இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுற அந்த இடத்த கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொன்ன கிளச்சு சிஸ்டத்தை இப்போ நான் காட்டுற என்னோட கைகளாக நினச்சி அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளச்சு சிஸ்டத்தில் ஸ்ப்ரிங் மாதிரி ஒர்க் ஆகும்னு பார்த்த அந்த இடம் இப்போ நான் கைகளால் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதை மாதிரி தான் பிடிச்சி வைக்கும். அதே மாதிரி ஃபேனோட லீஃபை கியர்ஸ் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இன்புட் ராட் கூடவே கியர்ஸும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளச்சோட வேலை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட் ராடுங்கிற ஃபேனு ஸ்பீடா சுத்திட்டு இருக்கு. கிளச்சுங்கிற நம்ம கை சுத்திட்டு இருக்க அந்த ஃபேனை ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் அதை ஃபோர்ஸா ஸ்டாப் பண்றேன். என்ன நடக்குன்னு பாருங்க. என்னோட கையும் அடி வாங்குது, ஃபேனும் டோட்டலா எகிருது. ஆனாலும் நான் விடாம ஃபோர்ஸா ஸ்டாப் பண்ண பார்க்குறேன். ஒரு மாதிரியா அடி வாங்கி தான் ஸ்டாப் பண்ண முடியுது. இப்போ அதே ஃபேனை இன்னொரு வாட்டி ஆன் பண்ணி ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்க ஃபேனை நம்ம கைகளை யூஸ் பண்ணி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஸ்டாப் பண்ண பார்க்கலாம். நான் கொஞ்சமாக தான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். டைம் எடுத்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறேன். ஃபேன் அழகாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேமேஜ் ஆகுதா இல்லை ஸ்மூத்தாக ஸ்டாப் ஆகுதான்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னோட விரல்களுக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஃபேனும் எகிராம அசையாம ஸ்மூத்தா ஸ்டாப் ஆச்சுது. நம்ம கை விரல்கள் பண்ண வேலையை தான் ஏரோ மார்க் காட்டுற கிளச்சோட லீஃப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த லீவ்ஸ் சுத்திட்டு இருக்க இன்புட் ராட ஃபோர்ஸா ஸ்டாப் பண்ண நினைச்சா நம்மளோட கார் மூவிங்ல இப்படி தான் ஜம்ப் ஆகி ஆஃப் ஆகும். அதை தான் நம்ம ஃபேன்ல பார்த்தோம். ஃபோர்ஸா ஸ்டாப் பண்ண நினைச்சா ஜம்ப் ஆகி ஃபேனும் நாசமாகும், நம்ம விரல்களும் டேமேஜ் ஆகும். அதனால தான் நம்ம எப்போவுமே கிளச்சை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணணும்னு எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளச்சை ரொம்ப மெதுவாக விட்டே ஆகணும். பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு ப்ராக்டிக்கலாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஒரு வாட்டி கிளச் ரிலீஸ்லையும் ஃபேன் எக்ஸாம்பிளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டோம். கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுறதும் ஃபேனை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதும் நல்ல ஒரு ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவா இருக்கும். தேங்க்யூ.